ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் 2 வருஷம் முடிச்சிட்டீங்க. இந்த 2 வருஷத்தை நீங்கள் எய்தர் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆர் சம்ஹவ் மேனேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆர் இது எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு தேர்ட் இயர்லேருந்தாவது படிக்கணும்டா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்கும் நீங்கள் வந்திருக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 வருஷத்தை எப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணி இந்த தேர்ட் இயரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் தேர்ட் இயர்ல நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், கெரியர் டைரக்ஷன் இது எல்லாம் தான் உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோவில் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன ரோட் மேப் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் இயர் தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எஸ், தேர்ட் இயர் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டேர்னிங் பாயிண்ட். லேர்னிங்லேருந்து நம்ம இந்த இடத்துல பில்டிங்க்கு ஸ்விட்ச் ஆகியிருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் தாண்டி இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு கான்செப்டையும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை காட்டக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இடம் இந்த தேர்ட் இயர் தான். அதனால தேர்ட் இயரில் நான் சொல்கிற மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை பெஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, சூஸ் யுவர் கெரியர் பாத். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு கெரியர் பற்றியுமே டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி உள்ள ரோட் மேப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்நேரத்துக்கு நீங்கள் படிச்சிருந்த சப்ஜெக்ட்ஸ், பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லேப் இதெல்லாம் போனதுலேருந்து உங்களுக்கே நமக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை கரெக்டாக என்னன்றதை சூஸ் பண்ணி உங்களோட டொமைனை டிசைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், விஎல்எஸ்ஐ டிசைன், எம்பெடட் சிஸ்டம், கம்யூனிகேஷன், கோர் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேரா, ஐடி, ஒரு இது எதுவுமே இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாப். இந்த மாதிரி எந்த டொமைன் உங்களுக்கு வேணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டொமைனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்லாம் கம்பேரிட்டிவ்லி சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டொமைனை கண்டிப்பாக சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த டொமைன் ஈஸியில் சூஸ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு சில கோரான ஈஸி ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், இஎம்எஃப். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கோர் ஈஸி ஃபண்டமெண்டல்ஸ். இது எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருந்தா தான் நமக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு பில்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பேசிக்கான ஸ்கில், தட் இஸ் கோடிங். ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. கேன் எய்தர் பி சி, பைத்தன், ஜாவா, இது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கோடிங் லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த கோடிங் லாங்குவேஜில் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். அண்ட் தென் டெக்னிக்கல் டூல்ஸ். நீங்கள் எந்த டொமைன் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து ஒரு ஒரு டொமைனோட ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. டூல்ஸில் இருக்க எல்லா கீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு அந்த டூலை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சாச்சு, கோடிங்கும் தெரிஞ்சிருச்சு, டெக்னிக்கல் டூல்ஸும் தெரிஞ்சிருச்சு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் படிச்சிட்டிங்க அப்படின்னா தென் லெட்ஸ் ஸ்டார்ட் டு பில்ட். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து பண்ணுங்க. சர்க்யூட்ஸ் பில்ட் பண்ணுங்க, அதை எஃபிஜிஏ போர்டில் யூஸ் பண்ணி பாருங்க, இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் போங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்கில்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம இப்போது நமக்கு அந்த டொமைனை சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம். அண்ட் தென் இப்போதான் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ரெலவெண்ட்டான டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்களா இம்ப்ளிமெண்ட் ஆர் டிசைன் பண்ணுங்க. ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறத ஒரு டெம்ப்ளேட்டாவோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்க. அண்ட் தென் உங்களோட ஓன் டிசைனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்குமெண்டேஷன். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நமக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் அதோட அவுட்புட்டை பார்க்கறதோட நின்றோம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம், தட் இஸ் டாக்குமெண்டேஷன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்பையும் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. அண்ட் இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் பேசும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கோட், சர்க்யூட், டயக்ராம், ரிசல்ட், அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அதை எப்படி சால்வ் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஷோகேஸ் பண்ணி வைங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பிகாஸ் நீங்க இன்னைக்கு ஷோகேஸ் பண்ண வேணாம். நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்குன்னு நீங்க வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்கான அந்த டேட் முடிஞ்சிரும். நீங்க 3 இயர்ல ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ட 4த் இயர்ல தான் போய் போஸ்ட் பண்ணீங்கன்னா, பார்க்குறவங்கலாம் அது நீங்க 4த் இயர்ல பண்ணியிருப்பீங்கன்னு தான் கண்டிப்பா நெனைப்பாங்க. ஸோ, நீங்க 3 இயர்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ கன்சிஸ்டன்ட்டா போஸ்ட் பண்ணிட்டே இருந்தா தான், கம்பெனிஸ்க்கு உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். இவங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே! ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ட முடிக்கிறத விட ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அத டாக்குமெண்ட் பண்ணி அத ஷோகேஸ் பண்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டா பாருங்க. அண்ட் தென் இன்டர்ன்ஷிப்ஸ். இவ்ளோ நேரம் நம்ம என்னலாம் பண்ணியிருக்கோம்? உங்களுக்கான டொமைன சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதுல எல்லாமே நல்லா படிச்சுட்டோம் கான்செப்ட்ஸ. அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மத்த கம்பெனிஸ்க்காக வொர்க் பண்ணலாம். அதாவது இன்டர்ன்ஷிப்ஸ். லிங்க்டின் கம்பெனியோட கெரியர் பேஜ்ல காலேஜ், ப்ரொஃபசர் இன்டர்ன்ஷிப்காக இருக்கக்கூடிய நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது இன்டர்ன்ஷாலா, லெட்ஸ் இன்டர்ன் இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய டெலகிராம் குரூப்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டூ ஆஸ்க் தெம். நம்ம தான் நமக்கான விஷயத்த கேட்டாகணும். ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் மெயில் பண்ணி கூட பாருங்க. எந்த தப்புமே இல்ல. உங்களுக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவங்கள்ட்ட இருந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா வாங்குங்க. வாங்கி நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்ணும்போது தான், உங்களுக்கு என்னலாம் தெரியலன்றத உங்களாலயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட்டிங்ல நெறைய ரிஜெக்ஷன்ஸ நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். அதனால நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போக வேணாம். ஸோ சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணி நெறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா அப்ளை பண்ணுங்க எவ்ரி வீக்கும். உங்களோட ரெஸ்யூம நீங்க ஒரு ஒரு ஸ்கில் படிக்க படிக்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஈவன் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பா இருந்தா கூட, அதாவது நீங்க பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப்க்கு அவங்க உங்களுக்கு பே பண்ணலனா கூட, அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பா இருந்தா கூட, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ல நெறைய பேரு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் காசு குடுத்து அந்த கம்பெனில போய் வொர்க் பண்றாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் காசு குடுத்து ஒரு கம்பெனில போய் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது எந்த விதத்திலயுமே இன்டர்ன்ஷிப்ன்னு ஆகாது. ஸோ, நீங்க இந்த மாரிலாம் நெறைய ட்ரை பண்ணி ஒரு அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுனாலே, அது உங்களோட ஒரு பெரிய சக்சஸ் தான். ஓகே. இப்போ 3 இயரோட நெறைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ நீங்க கடந்து வந்திருப்பீங்க. டொமைன் படிச்சாச்சு, நாலேட்ஜும் கெயின் பண்ணிட்டோம். அதுல ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டோம். ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் கூட பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். தியரிங்கிறது நமக்கு நாலேட்ஜ் குடுத்துருக்கு. ஆனா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் நமக்கு அதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், அதுலேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்க எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு டொமைனுக்கும் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு VLSI சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக்ல கோட்ஸ் எழுதி, அத சிமுலேட் ஆர் சிந்தசிஸ் பண்ணி FPGA போல டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு டொமைனுக்கும் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்க போகுது. பட் ரிமெம்பர் த மோர் யூ பில்ட், டெஸ்ட், ஃபெயில் அண்ட் இம்ப்ரூவ் த மோர் கான்ஃபிடென்ட் யூ பிகம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வேலை செய்யாம போனா, அது ஃபெயிலியர் இல்ல. அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அத மனசுல வச்சுட்டு கீப் வொர்க்கிங் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ஷோகேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயமே. பில்ட் யுவர் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல். இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது. நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல நம்ம பில்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ரெஸ்யூம். ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஷார்ட்டா, கிளியரா, ரெலவென்ட்டா இருக்கணும். உங்க ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா ஷோகேஸ் பண்ணுங்க. அடுத்தது லிங்க்டின் ப்ரொஃபைல். லிங்க்டின்ல எஜுகேஷன், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இந்த 3 பார்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் கிளீனா, நீட்டா மெயின்டெயின் பண்ணி வைங்க. அடுத்தது டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ. நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ ஒரே இடத்துல ஷோகேஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவ ரெடி பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட், டிஸ்கிரிப்ஷன், டெக்னாலஜிஸ், ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதனால ஒரு ரெக்ரூட்டர் ஆர் இன்டர்வியூவர் உங்க வொர்க்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல உருவாக்குறது ஒரு நாள்ல நடக்காது. கன்சிஸ்டன்ட்டா அத அப்டேட் பண்ணுங்க. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அத ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டா அப்டேட் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா, அத மென்ஷன் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணீங்கன்னா, அதையும் அதுல ஷோ பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல் தான் உங்கள பத்தி பிரசன்ட் பண்ண போகுது. ஸோ, ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் அண்ட் தென் லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் தென் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் தாண்டி GitHub ப்ரொஃபைலையும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபைனல் இயர்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஸ்டார்ட் ஏர்லி. முதல்ல ஆப்டிட்யூட். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங், ரெலவென்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது கோடிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்கான ப்ரோகிராமிங்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ஸ் எல்லாம் இப்ப இருந்தே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க.
அடுத்தது கோர் சப்ஜெக்ட்ஸ். அதாவது கம்யூனிகேஷன், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக், எம்பெடட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். இதுல உங்களோட டார்கெட் ரோலுக்கு ரெலவென்ட்டான சப்ஜெக்ட்ட கன்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இன்டர்வியூல டெக்னிக்கல் நாலேட்ஜ் அப்படிங்கிறது மட்டும் போதாது. உங்களுக்கு எவ்வளோ நாலேட்ஜ் இருக்குதுங்கிறத நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஷூட்டரால புரிஞ்சுக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி சாஃப்ட் ஸ்கில். அதாவது ஒர்க், கான்ஃபிடன்ஸ், ப்ரொஃபஷனலிசம் அண்ட் இன்டர்வியூ பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் மினிட் ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடாது. டெய்லி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது தான் லாஸ்ட் மினிட் ப்ரெஷர விட ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்ட்டா? அண்ட் தென் பில்ட் யுவர் நெட்வொர்க் அண்ட் சீக் மென்டார்ஷிப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ன்னு பார்த்தோம்னா, அது இதுதான். நீங்க எல்லாத்தையும் தனியா ஃபிகர் அவுட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உங்கள கைட் பண்ணக்கூடிய பீப்பிள் கூட கனெக்ட் ஆகுங்க. லிங்க்டின் மூலமா ப்ரொஃபஷனல்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜ் மூலியமா அவங்களோட அலுமினிஸ் அண்ட் சீனியர்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. ஈவென்ட் அண்ட் வெபினார்ஸ் போயிட்டு மத்த காலேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கூடலாம் கனெக்ட் ஆகுங்க. இந்த மாரி உங்களோட எக்ஸ்போஷர அண்ட் உங்களோட சர்க்கிள பில்ட் பண்ணி பெருசாக்கிட்டே போங்க. கமிட்டீஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட ரெலவென்ட் ஃபீல்டுக்கு ஏத்த மாரியான மென்டர்ஸ ஃபைண்ட் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து நெறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா, நெட்வொர்க்கிங் அப்படின்னா, எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் மெசேஜ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஜெனியூனா லேர்ன் பண்ணணும். அதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து படிக்கணும்? எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன பண்ணணுன்றத கேளுங்க. சம்டைம்ஸ் ஒரு நல்ல கனெக்ஷன் உங்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய எடுத்துட்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு ராங்கான கரியர் பாத்லருந்து நம்ம வந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த கனெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் அஃப்ரெய்ட் டூ பி கனெக்ட். இப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே ஃபோன்ஸ் இருக்கு. நேர்ல ஒருத்தவங்கள பார்த்து பேசுறதுக்கு தான் எனக்கு பயம், வராது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்ன்னு இருந்தாலும், அட்லீஸ்ட் லிங்க்டின் ஆர் நெறைய சோர்சஸ் ஆஃப் சோஷியல் மீடியா மூலியமா போய் டெக்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுங்க அண்ட் ஓப்பன் அப் ஆகுங்க. ஃபைனலி கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டென்ட். டெக்னாலஜி அப்படிங்கிறது தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டா, குரோத் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும். ஸோ தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க. நியூ கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணத அப்ளை பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல். அந்த கோல் வீக்லி கோலா இருக்கலாம், மந்த்லி கோலா இருக்கலாம், ஒரு இயர்லி கோலா இருக்கலாம். பட் கோல்ன்றது கண்டிப்பா இருக்கணும். அந்த கோல நோக்கி உங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட், ரெஸ்யூம், கோடிங், டெக்னிக்கல் ஸ்கில் இது எதுவா இருந்தாலுமே அதுக்கான ஃபீட்பேக் கேளுங்க. அண்ட் எப்போதுமே கொஞ்சம் மோட்டிவேட்டடாவே இருங்க. ப்ராக்ரஸ் ஸ்லோவா இருந்தாலும், அது ஸ்டெடியா, கன்சிஸ்டன்ட்டா இருந்ததுன்னா, உங்களோட சக்ஸஸ நீங்க சீக்கிரமாவே அட்டெயின் பண்ணிடலாம். கன்க்ளூசிவ்லி நம்ம 3 இயர்ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டொமைன் சூசிங் அண்ட் தென் கோர் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆகணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ பில்ட் பண்ணணும். அதுக்கேத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். அது எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ண போறோம். ஷோகேஸ் பண்ணதெல்லாம் காமிச்சு இன்டர்ன்ஷிப் கெயின் பண்ணி, இன்டர்ன்ஷிப்ல நல்லா ஒர்க் பண்ண போறோம். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ ட்ரீம் இட், பிளான் இட், ஒர்க் ஃபார் இட் அண்ட் மேக் இட் ஹேப்பன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட் ஜர்னி. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரோட் மேப் தான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல. இந்த ரோட் மேப்ப ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு, உங்களுக்கான ஓன் ரோட் மேப்ப நீங்களே கிரியேட் பண்ணி, அத ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் ஆகி காட்டுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ.